தமிழ்நாட்டு ஊடகம் ஒன்றிற்கும் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்கின்ற திரு சீமான் அவர்களை பற்றி அவருடைய அரசியலிலே நமக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட பட்டி தொட்டி எங்கும் அவர் எடுத்து சென்றிருக்கின்றார். அவரை பற்றி விமர்சித்து சில பேட்டிகள் கொடுத்திருந்தீர்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதை பின்பு நீங்கள் யோசித்தீர்களா? அது சம்பந்தமாக அது தவறாக செய்து கொண்டோம் அல்லது சோமன், நானும் உண்மையில் நிகழ்ச்சியில் இது சம்பந்தமான, அதாவது நான் ஆரம்பத்தில் கூறியது போல இவ்வாறான கேள்விகளை கேட்டு எனக்கு இந்த நிகழ்ச்சியை ட்ரெண்டிங் ஆக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. எனவே நாங்கள் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன நாங்கள் பேசுவதற்கு என்பதால் நான் அதை தவிர்த்திருந்தேன். ஆனால் ஆம் சொல்லுங்க. தெளிவுபடுத்த வேண்டும். எனக்கும் அவருடைய உடன்பாடு இல்லை, அவருடைய அரசியலிலே உடன்பாடு இல்லை. பிள்ளை என்று கூறுகின்ற கட்சியிலையும் நான் அப்படித்தான் வளர்ந்தேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையும் அப்படித்தான். நான் ஒரு பொழுதும் அதற்காக நான் கலங்க இல்லை. ஏனென்றால் மிக நாகரிகமாகத்தான் நான் அந்த கேள்விக்கு பதிலை சொல்லி இருந்தேன். என்ன பதில் சொன்ன நீங்கள் பார்த்திருந்தால், மிகைப்படுத்தாமல் வன்னியில வந்து என்ன நடந்தது என்றதை மிகைப்படுத்தாமல் உள்ளதை உள்ளவாறு கூற வேண்டும் என்ற கருத்தை நான் கூறியதற்கு மிக கேவலமாக ஒரு ஒரு அறம் இல்லாமல் மிக கேவலமாக பல விஷயங்களை பேசியிருந்தார்கள். என்னால் ஒரு பொது வழிக்கு நாங்கள் வந்துட்டோம் என்றால் அதனை பேசுகின்றார்கள் என்றால் நாங்களும் சிலதை சைத்து கொண்டுதான் போக வேண்டும். ஆனால் எப்பவுமே விடுதலை புலிகளுடைய அந்த பின்னணியும் தொடர்பாக மிக கௌரவமான பக்கத்தை உலக தமிழர்கள் வைத்திருக்கின்றார்கள். நான் ஒரு உயிர் வாழ்கின்ற சாட்சியம், போர் சாட்சியம். என்னை போன்ற பெண்களை இந்த சொன்ன கருத்துக்காக மிக கேவலமாக சித்தரிப்பதன் ஊடாக இந்த சாட்சியங்களை மௌனிக்க செய்ய வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரல் யாருடைய கைவசம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் இதேதான் சிங்கள பேரினவாத சக்திகளும் எங்கள் மீது செய்கின்ற பக்கமாக இருக்கின்றனர். அவர்கள் கூட இவ்வளவு கேவலமாக எங்களை பேசுவதில்லை. ஏதாவது மறைமுகமாக இந்த பணம் வாங்கினார்கள் என்ற போன்ற வதந்திகளை பரப்புகின்ற செய்கையை கூட அவர்கள் மிக குறைவளவில் தான் செய்வார்கள். ஆனால் இவர்கள் அவ்வளவு மோசமாக செய்திருந்தார்கள். எதிரி கூட, இந்த மண்ணில் எதிரி கூட நாங்கள் சிங்கள பேரினவாத சக்திகளை பேசுகின்ற பொழுது எங்களுக்கு மறுப்பு கூறுகளோடு மிக கௌரவமாகத்தான் அதனை பேசியிருந்தார்கள். இதிலும் இன்னும் ஒரு விடயம், நான் ஒரு போராளியாக இல்லாவிட்டாலும் கூட நான் ஒரு போராளியுடைய மனைவி, ஒரு போராட்டத்தின் பின்னால் சென்றவள் என்ற பக்கத்தில் எங்களுக்கான ஒரு தலைவராக நான் என்றும் தேசிய தலைவர் பிரபாகரனை மட்டும்தான் பார்க்கின்றோம். அதே நேரம் பொட்டம்மான் தொடர்பாக கூறிய கருத்து தொடர்பாக எனக்கு எழுந்தது ஒரு அறச்சீட்டை. ஏனென்றால் நாங்கள் அவ்வாறான போராளிகள் மத்தியில் தான் வாழ்ந்திருக்கிறோம். அப்ப நாங்கள் போற்றுகின்ற ஒரு தலைமைத்துவத்தை மிக மோசமாக அவர் பேசி இருக்கின்றார், கேவலமாக என்று சொன்னால், இந்த என் மீது எதிரான வன்மத்தை பாய்ச்சுகிறவர்கள் தங்களுடைய கட்சி தலைமையிடம் கேட்டிருக்க வேண்டும், நீங்கள் இவ்வாறான கருத்தை பேசினீர்களா, உண்மையா பொய்யா? இது ஈழத்தமிழர்களுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் பொருந்தும். ஆனால் அதனை செய்யாமல் உடனே அவர்கள் அந்த இதனை விட்டுவிட்டு என் மீது வசைபாட தொடங்கி விட்டார்கள். ஆனால் அதற்காக நான் அஞ்சவில்லை. ஆனால் நான் இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இல்லை, இந்த மண்ணில் இருந்து கொண்டுதான் நான் பேசுகின்றேன். நான் எங்கு மொழித்து ஓடிவிடவும் மாட்டேன். இந்த சம்பவம் தொடர்பான காலப்போக்கில் நிறைய விடயங்கள் இந்த வெளிக்கு வரும். ஆனால் நான் சொன்ன ஒரே ஒரு மிக பண்பாக நான் கூறிய கருத்து, உள்ளதை உள்ளவாறாக சொல்ல வேண்டும், அதுதான் ஒரு தலைமைத்துவ பண்புக்கு பொருத்தம் என்ற கருத்தை நான் சொன்னது மிக அவதூறான பக்கங்களுக்கு பேசப்பட்டது. மற்றது நான் இன்றைக்கும் போராளிகள், மாவீரர்கள் தொடர்பாக யார் அவதூறான பேச்சுக்களை பேசினாலும் கேவலப்படுத்தினாலும் நான் பெண்ணாக இருந்தாலும் தட்டி கேட்க நான் ஒரு பொழுதும் தயங்க மாட்டேன் என்பது தம்பிக்கு நான் கூறுகின்ற கருத்து.